நண்பர்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் பாம்பு கோவில் சந்தை, பாம்பு கோவிலில் ஆட்டு சந்தை, அதுக்கப்புறம் கோழி சந்தை, இந்த ரெண்டுமே நடக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு பாம்பு கோவிலினுடைய சந்தையை எடுத்து வீடியோ போடலான்னு சொல்லி தான் நான் வந்தேன். அதாவது இந்த பாம்பு கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சங்கரன் கோவிலேருந்து பக்கம்தான். நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்தேன். திருநெல்வேலியிலேருந்து பாம்பு கோவில் சந்தை நல்ல பெரிய சந்தைன்னே சொல்லலாம். அதாவது பாம்பு கோவில் எங்கே இருக்குது இந்த சந்தை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் கடைநல்லூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய சந்தை தான் வந்து பாம்பு கோவில் சந்தை. இந்த சந்தைக்கு வரக்கூடிய வழின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் வந்து திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து வந்திருக்கேன். புளியங்குடிய வண்டியை பிடிச்சி நேராக பாம்பு கோயிலே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தான் நடக்கணும். நடந்து வந்தோம்னா சந்தை. அதாவது நம்ம சங்கரன் கோயில் வந்து அங்கேருந்து கூட நம்ம வந்து இந்த சந்தைக்கு வரலாம். சங்கரன் கோயில் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு மாறணும். இதே நீங்கள் புளியங்குடி பஸ்ஸாக இருந்துச்சுன்னா நேரடியாக வந்துடலாம். புளியங்குடி பஸ்ஸில் உங்களுக்கு வந்து ஒரே பஸ் தான், துரு பஸ்ஸு. காலையில் 5:30 மணிக்கு 5:25 மொதல் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் நான் ஏறி வந்தேன். அப்போது ஒரு சில ஆட்கள் அங்கே பஸ் ஸ்டாண்டில் சொன்னாங்க, நீங்கள் வந்து மாறி போகணும், சங்கரன் கோயில் போயிட்டு மாறி போகணும், இது நீங்கள் நேரடியாக போயிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணேன். பஸ் அதே மாதிரி வந்துட்டு 5:30 மணிக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அப்புறம் அதில் ஏறி கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம், 2.25 மணி நேரம் ஆச்சு அங்கேருந்து இங்கே வர்றது. 2.25 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். நல்ல பெரிய சந்தை இது. எல்லா கடாகளும் இருக்கு. கருத்த கடா இருக்கு, குட்டி செம்மறி கடா. ஐயா, இது எவ்வளோ? ரெண்டும் 11. இது வந்து கிடாமரியா பன்மரியா? கிடாமரி. இந்த ரெண்டு 11 ரூபா சொல்றாங்க. 11 ரூபாய்க்கு 5-6 ரூபாய்க்கு ஒரு நல்ல குட்டினே சொல்லலாம். சூப்பரா ஐயா வளர்த்துருக்காரு. நீங்க வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி வந்து விற்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. 9 ரூபா. அதாவது பெண்மரி வந்து 9 ரூபா. நண்பர்களே, இதுதான் வந்து பாம்பு கோவில் சந்தை. இங்கே வந்து எல்லா விதமான ஆடுகளும் இருக்குது. உங்களுக்கு வந்து செம்மறி ஆடுகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளாடுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. வெள்ளாடுகளில் உங்களுக்கு வந்து கொடியாடு இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த செவல கலர் ஆடு, அதுக்கப்புறம் இந்த கன்னி ஆடு வந்து கொஞ்சம் நாட்டாடுல நிறையவே வந்திருக்கு. பரவாயில்ல. இந்த சைட்லாம் பாருங்க, பெரிய பெரிய கடா கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ராமசமேரம். அப்படியா? இது வந்து கிடாவா? கிடா. இது எவ்வளோக்கு விற்கலான்னு ஐடியா? 12 ரூபா. 12 ரூபானா கொடுத்துடலாம், அப்படிதானே? எப்போ வந்தீங்க? 6 மணிக்கு. இது வரைக்கும் ஒழுங்கான ஆள் வரல இன்னும். சரி, இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? டல்லா இருக்கு. போன வாரம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். அதாவது போன வாரம் நல்லா இருந்துச்சான், இந்த வாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கடாலாம் பாருங்க, கருத்த கடா. அதுக்கப்புறம் கன்னி ஆடு. கன்னி ஆட்டுல இது கிடாவா? கன்னி ஆட்டம் கடா இது. ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. நண்பர்களே, ஒரு அழகான கிடாமரி இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வியாபாரியா சம்சாரியா அவங்க விற்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. தான் இருக்கிறாங்க. அவங்க எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா, உங்களுக்கு சொந்த ஊர் எது ஐயா? தென்காசில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 3 ஆடு கொண்டு வந்தீங்க. இது வந்து எவ்வளவுக்கு விற்கலான்னு ஒரு ஐடியா? 13 ரூபாய்க்கு விற்கலான்னு ஐடியால இருக்கீங்க. எத்தனை பல்லு போட்டது? பல்லு போடல. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 13 கிலோ. ஆமா, 13 கிலோ கறி இருக்கும். நான் ஒரு 12 ரூபா எதிர்பார்த்தேன். 12 ரூபா எதிர்பார்த்து அதுவே கிடைக்க மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு எதுனால சந்தையினுடைய விலைவாசி கம்மியா போச்சு? விற்பனை கம்மி. அதாவது இந்த கோயில் கூட இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் கேட்க மாட்டேங்காங்க. நான் கொஞ்சம் மேல எடுத்து ஆவணி மாசம். ஆவணி மாசம். ஆமா, ஆடி மாசம் ஆவணி.
சரி சரி, ஆவணி மாசம், அதனால உங்களுக்கு இந்த அதாவது வியாபாரம் கம்மியா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆ நாங்க கொஞ்சம் வேலை எடுத்துக்கிட்டோம், பிரதர் கேட்க முடியும், ரொம்ப குறைச்சி கேட்காங்க. அப்படியா? ஆமா. சரி, வேற கொஞ்சம் என்னென்ன மந்தா சந்தைக்கு இருக்கு. வேற சந்தையில எந்தெந்த ரொம்ப சந்தைக்கு இதுவா போவீங்க? நான் எல்லா சந்தையும் போய் ரெடி அடிச்சு வச்சு பாம்பு கோயிலுக்கு, ஆ முக்குடல், சத்திரம், ஆ கடையம் எல்லாம் போவேன். எல்லாம் போவீங்க? ஆமா, எல்லா பக்கம் போவீங்க. சரி, இன்னைக்கு ஆடு வந்து அவ்வளோ போகல இன்னைக்கு உங்களுக்கு? எவ்வளோ இதுவே இல்லை. அப்படியா? ஆமா, கொஞ்சம் விற்பனை நீங்க கம்மி. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? நான் ஒரு 10-15 ஆடு வச்சிருக்கேன். வச்சிருப்பீங்க. வாரம் வாரம் எல்லா சந்தைக்கும் போயிருவீங்க? வாரம் வாரம் எல்லா சந்தையும் போவேன். சரி, ரைட்டு. இந்த கடை நல்லாவே இருக்கு. உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா சரி, ஒரு சரி. யாராவது ஒரு ஆளை அனுப்புவாரு. சரி. அனுப்பி உங்க கடை கண்டிப்பா சேல் ஆகும். சரி, சரி. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி. ஓகே, நன்றி. ரொம்ப தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நம்மளுக்கு குலசரங்கோட்டை, துறையூர் பக்கம் குலசரங்கோட்டை. அப்படியா? ஆமா தலைவர். நீங்க வியாபாரியா தம்பி? வியாபாரி தான், வியாபாரி தான். வியாபாரி. எத்தனை கடா கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம 29 கொண்டு வந்தோம். 29 கடாவா புட்டையா? எல்லாமே கடா குட்டியா தலைவர். கடா குட்டி. ஆமா ஆமா. சரி, இப்போ என்னாச்சு? இப்ப நல்ல விற்பனை வீட்டுக்கு கொண்டு போறோம். விற்பனை இல்ல? ஆமா ஆமா ஆமா. இந்த வாரம் இழுப்பு இல்ல. இழுப்பு இல்ல? ஆமா ஆமா. அதனால வீட்டுக்கு கொண்டு போறீங்க? ஆமா ஆமா. இந்த கடா குட்டிலாம் எவ்வளவு வருது? 13 ரூபாய்க்கு பிடிச்சி வந்த ஜோடி. இப்ப ஆமா, கீழே கேட்டாங்க, கட்டுப்படி எவ்வளவு வீட்டுக்கு கொண்டு போறோம். ஓகே ஓகே. அதாவது 13 ரூபாய்க்கு அவரு பிடிச்சிட்டு வந்திருக்காரு வியாபாரி. ஆமா ஆமா. அதாவது அதுக்கு கீழே குறைச்சி கேட்காங்க, அவருக்கு லாபமே இல்லாம இருக்கிறதுனால அவர் வந்து வண்டி வாடகை கொடுத்து இப்ப வீட்டுக்கு போப்பாரு. நம்ம சொந்த வண்டி தான். அடுத்தால வேற எந்த சந்தைக்கு போவீங்க? அடுத்து எட்டயபுரம். எட்டயபுரத்துக்கு போவீங்க? ஆமா, எட்டயபுரம். வேற எட்டியார்பட்டி. எட்டியார்பட்டி. ஆமா ஆமா. அங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா ஆமா. இந்த சந்தையில வந்து ஆமா ஆமா விலை இன்னைக்கு போகல. ரைட், ஓகே. சரி, ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க. நண்பர்களே பாருங்க, இந்த கடாலாம் வந்து ரிட்டர்ன் ஏற்றிட்டு போகிறாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு சரியான விலை போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காரணம், ஒரு சந்தை வியாபாரமே அப்படி தான். ஒரு நேரம் நல்ல ரேட்டுக்கு போகும், ஒரு நேரம் கம்மியான ரேட்டுக்கு போகும். அண்ணே, எந்த ஊர்லேருந்து வரீங்க? மேலே நீலிதநல்லூர். அதாவது மேலே நீலிதநல்லூர். நமக்கு டக்குன்னு வாயில பேர் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இது ரெண்டும் கிடாவா பொட்டமரியா? ரெண்டும் கிடாய் தான். ரெண்டும் கிடா. ஒன்று கன்னி ஆட்டு கிராஸ், இன்னொன்று வந்து கொடி ஆட்டு கிராஸ், அப்படிதானே? ஆமா ஆமா. சரி, இது எவ்வளோக்கு விற்கலான்னு வந்தீங்க? நாங்க ஒரு 19 ரூபாய்க்கு வித்துடலாம்னு பார்த்தோம். ரெண்டையும்? ஆமா. அதாவது 9,500க்கு. ஆமா. 9,500க்கு இந்த ரெண்டு குட்டியும் சேர்த்து 19 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. ஆமா. எவ்வளவுக்கு கேட்டாங்க? 17 ரூபாய் கேட்டாங்க. 17 ரூபா. 2 ரூபா கம்மி பண்ணி கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி 2 ரூபா கம்மி பண்ணி கட்டுப்படி ஆகாதோ? கட்டுப்படி ஆகல, வண்டி செலவு இருக்கு. அதாவது அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, கட்டுப்படி ஆகல, அதனால நாங்க கொண்டு போறோம் 2000 ரூபாய்க்கு வேண்டி. ஆமா, 2000 ரூபாய் குறைச்சி கேட்காங்கன்னு கொண்டு போறோம். குறைச்சி கேட்காங்க, அவ்வளவு குறைக்க முடியாது, அப்படிதானே? ஆமா ஆமா. சரி, இப்போ கிடையத்துக்காச்சும் வித்தாலும் கூட இது பண்ணிடலாம். கிடையத்துக்கு விற்கல. கிரையத்துக்குமே விற்கல. வேற ஏதாவது சந்தைக்கு இதை கொண்டு போவீங்களா? இது அங்கனக்குள்ள யாரும் கேட்டா போடுவோம், இல்லைன்னா வளத்துக்கு ஒரு 10-20 சென்னு. அதாவது யாராவது கேட்டா கொடுப்பாங்களாம், அப்படி இல்லைன்னா மேற்கொண்டு வளர்த்து அதுக்கப்புறம் சந்தைக்கு வந்து ட்ரை பண்ணுவான்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செம்மறி ஆட்டுக்குட்டி. இது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ என்ன இது அப்படிங்கிறத தம்பிகிட்ட டீட்டெயில் கேட்போம். தம்பி, உங்களுக்கு சொந்த ஊர் எது? சிந்தாமணி, புளியங்குடி. புளியங்குடியில் சிந்தாமணி. சரி, ஓகே. இது வந்து பொன்மரியா கிடாமரியா? கிடாமரி. ரெண்டுமே கிடாமரியா? ஆமாம். சரி, எதுக்காண்டி பிடிச்சிருக்கீங்க? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு. ஏற்கனவே மரி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். இருக்குது. விவசாயியா நீங்க? ஆமாம். சரி, இது எவ்வளோ சொன்னாங்க? நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிருக்கீங்க? 12 ரூபா சொன்னாங்க. 12 ரூபா சொன்னாங்க. சரி, 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு. அதாவது 2 ரூபா கம்மி பண்ணி 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு. அதாவது ஒரு குட்டி வந்து இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. சூப்பர் தம்பி. இப்போ நல்ல கருத்த வெள்ளாடுகள் வச்சுருக்காங்க. வெள்ளாட்டில் வந்து கிடா இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய தாயாடு, 2 தாயாடு இருக்குது. அண்ணன் வந்து வியாபாரின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் வியாபாரியா? ஆமாம். சரி, இது சந்தைக்கு எப்போ வந்தீங்க? காலைல 6 மணிக்கு வந்து. 6 மணிக்கு வந்தீங்க. இப்போ மணி 9 ஆச்சு. இந்த ஆடுகள் வந்து விற்பனை ஆகலையா அன்னைக்கு? ஆகலை. எதனால? விலை கம்மியா இருக்கு. விலை கம்மியா இருக்கு, அதனால இப்போ வீட்டுக்கு கொண்டு போறீங்க. சரி, இப்போ வேற எந்த சந்தைக்கு போவீங்க? எட்டயபுரம் போவோம். அது எப்போ? அது திங்கக்கிழமை, சனிக்கிழமை. சனிக்கிழமை எட்டயபுரத்துக்கு கொண்டு போய் அங்க ட்ரை பண்ணுவீங்க. ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா? ஆடு இருக்கு.
சரி, உங்களுக்கு எந்த ஊரு? திருடல்லூர். சரி, ஓகே. இந்த 2 கிடாமரி இது எவ்வளோ வருது? இது ரேட்டு 12,000. ஒன்று 12,000. ஒன்று வந்து 12,000. அதாவது இந்த கிடாமரி வந்து 1 12,000 சுத்த கருப்பு. இந்த தாய் ஆடு எவ்வளோ? அது ஆடு 10 ரூபா. 10 ரூபா. செனை ஆடா? இப்போ செனை இல்லாத? செனை இல்லை. அதாவது வயிறு பாருங்க ஒட்டி இருக்கு. செனை இல்லாத ஆடு 10 ரூபான்னு சொல்லி சொல்றாரு. பல்லு போட்டதா? பல்லு 4 பல்லு. 4 பல்லு. இது வந்து கிடாமரி. இது குட்டிகளுக்கு வந்து 2 பல்லு தான். 2 பல்லு. ஆமா, இது ஆடு கூட பல்லு சேர்ந்துருக்கு. சரி, ஓகே ஓகே. சரி, ஐயா என்ன சொல்றாரு, இன்னைக்கு சந்தை வந்து அவ்வளோவாட்டு விலை போகலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு வந்து லாபம் இல்லாததுனால அவர் விற்கிறதுக்கு மனம் இல்லாமல் சந்தையை விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவர் முதல்ல 4 ஆடு வச்சுருந்தாரு. அதில் வந்து 2 கிடா 2 பொட்டாடு. இப்போ மறுபடியும் 2 ஆடு வந்திருக்கு. இது எல்லாமே அவருடைய ஆடு. இது 2 கிடா. ஏன்னா இது பொட்டை. 4 ஆடு. 4 ஆடுனா பொட்டை ஆடு, 2 கிடா. இது இவ்வளோ தான் அவர் வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு போறாரு. ஏதாவது ஆடு வித்துச்சா? ஒண்ணுமே விற்கல. சரி, ரைட்டு. கான்டாக்ட் நம்பர் எதுவும் இருக்கா? தொடர்பு நம்பர் இல்லை. உங்களுடைய சொந்த ஊர்? சரி, அவர் சொன்ன ஊர் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்க. எனக்கு திருவட்டநல்லூர். திருவட்டநல்லூர். அந்த ஊரில் தான் இந்த வியாபாரி இருக்காரு. அவர்கிட்ட தேவைப்படுறவங்க ஆடுகளை வாங்கிக்கலாம், வெள்ளாடுகளை. சுண்டல், அதுக்கப்புறம் டீ, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் சம்சா வந்து 10 ரூபா, டீ 10 ரூபா. அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது. அதே மாதிரி இந்த சைட்லேயுமே கடை வச்சுருக்காங்க. வரக்கூடிய மக்களுக்கு வந்து தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணீர் வச்சுருக்காங்க. எல்லாமே துட்டு கொடுத்து தான் வாங்கணும். பிரியாணி கேட்காதீங்க. ஏன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து சம்சா இருக்குது, சுண்டல் இருக்குது, டீ இருக்குது. அதுக்கப்புறம் ஹோட்டல்லாம் வெளியே போனோன்னா ஹோட்டல் வந்து மெயின் ரோட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு டீ வாங்கியாச்சு, குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயா, எங்கேருந்து வரீங்க? அப்படியா? இது கிடாமரியா? கிடாமரி தான். சரி, இது எவ்வளோ சொன்னாங்க சந்தையில்? இது 18 ரூபா சொன்னாங்க. 18 ரூபா சொன்னாங்க. ஆமாம். கடைசியில் எவ்வளோக்கு முடிச்சிங்க? 14க்கு. 14க்கு? ஆமாம். பரவாயில்லையே, சூப்பராக இருக்கு. கடா நல்ல உயரமாக இருக்கு. இது எதுக்காண்டி பிடிச்சிட்டு போறீங்க? ஆட்டுக்கு போடுறதுக்கு. ஆட்டுக்கு சேர்க்கறதுக்கு. ஆமாம் ஆமாம். ரைட், ஓகே. சரி. நீங்க எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க வீட்ல? ஆடு 10-20 ஆடு இருக்கு. 20 ஆடு இருக்கு. நீங்க விவசாயியா? ஆமா, விவசாயி தான். சரி, இத வந்து எப்படி மேய்ச்சலுக்கு எப்படி கொண்டு போறீங்க? இதுக்கு தீவனம்லாம் எப்படி கொடுக்குறீங்க? அது சொல்லுங்க. காட்டுக்கு தான் பத்திட்டு போணும், கம்மாய்க்கு தான் பத்திட்டு போணும். நீங்க பத்திட்டு போகணும். ஆமா, மேய்ச்சலுக்கு தான் பத்திட்டு போணும். ஆமா. சரி, மேய்ச்சல் கொண்டு போயிட்டு மேய்றது. அதுக்கப்புறம் வீட்ல ஏதாவது நீங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது உணவு கொடுப்பீங்களா? உணவு கொடுப்போம். என்ன கொடுப்பீங்க? கஞ்சி தண்ணி கொடுப்பீங்க. ஆமா. மத்ததெல்லாம் அது வெளி மேய்ச்சல் தான். வெளி மேய்ச்சல் தான். வெளி மேய்ச்சல்ல வந்து ஆடு வந்து மெலியுமா இல்ல நல்லா சதப்படுமா? சதப்படும். வெளி மேய்ச்சல் மேய்ஞ்சா நல்லா சதப்பட்டு வரும். வெள்ளாட்டுக்கு பிரச்சனை இல்ல, நல்ல சதப்படும். செம்மறி ஆடு மெலியுமா? மெலியாது. அது மெலியாது. அதெல்லாம் மெலியாது. அதாவது வெளி மேய்ச்சல் சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுல கட்டி போட்டு தீவனம் கொடுத்தா அதிகமான முறையில வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கட்டினா பெயின் ஆகும், நல்லா சத்து கிடைக்கும். அப்படி இல்ல, ஆடு மேய்ச்சலுக்கு போனாலே நல்ல வெயிட் வரும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆடும் நல்ல தெளிவா இருக்கும், பளபளப்பா இருக்கும். ரைட், ஓகே. இதுக்கு இது வந்து எத்தனை கிலோ கறி மதிப்பு இருக்கும்? கறி 18 கிலோ இருக்கும். 18 கிலோ வரைக்கும் வரும். ஆமா. தெளிவான ஆடு. ஆமா. சூப்பர் ஐயா, நன்றி. இது வந்து கிடாமரி. இது எத்தனை பல்லு போட்டிருக்கோம்? 2 பல். 2 பல் போட்ட கிடாமரி. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவுக்கு முடிச்சிருக்கீங்க? 15,000 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா. ஆமா. சரி, 13,500க்கு முடிச்சிருக்கு. 13,500க்கு முடிச்சிருக்கீங்க. என்ன யூஸ்காண்டி வாங்கிட்டு போறீங்க? கோயில் கொடைக்கு. கொடை எப்போ வருது? வார வெள்ளிக்கிழமை கொடை. அவர் வந்து கடா பிடிச்சிட்டு போறாரு. கடா நல்லா தெளிவா சூப்பரா இருக்கு. ஏற்கனவே இந்த சந்தையில கடா பிடிச்சிருக்கீங்க? வட்டம் வருவீங்க, விசேஷம் வரும்போது வருவீங்க. இன்னைக்கு வந்து கடா லாபமா இருக்கா? எப்படி? லாபமா தான் இருக்கு. லாபம் தான். சரி, ஓகே. அதாவது நிறைய வியாபாரிகள் வந்து விலை குறைச்சி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நீங்கள் லாபமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. அதாவது வாங்குறவங்களுக்கு லாபம், விற்கிறவங்களுக்கு லாபம் கம்மி இந்த வாரம் சந்தை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், 2 கன்னி ஆட்டுக்கடா. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்டு, ஒரே வெயிட்டு, சேமாக தான் இருக்குது.
நம்ம கேட்போம், அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே எந்த ஊர்லேருந்து வரீங்க? வீரமங்கலம். ஓகே, குலசேகர மங்கலத்துலேருந்து வரீங்க. எப்போ வந்தீங்க? இப்போ காலையில் 6 மணி. 6 மணிக்கு வந்தீங்க. கடா இது வரைக்கும் விற்கல. அதாவது நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு யாருமே வரல. எவ்வளோ சொன்னீங்க அந்த கடாக்கு? 35 சொன்னேன். 35 ரெண்டும் சேர்த்து. சரி, 35 சொன்னேன். 25 கேட்காங்க. 10 ரூபா கம்மி பண்ணி கேட்காங்க. அதனால வந்து உங்களுக்கு கொடுக்க மனம் இல்லை. நீங்க விவசாயியா வியாபாரியா? வியாபாரி தான். வியாபாரி. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அடுத்த வீட்டில் ஓட்டு போட்டுருவோம். வீட்டில் கொண்டு போட்டுருவீங்க. அடுத்த வாரம் வருவீங்களா? அப்படி அடுத்த வாரம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வந்து சந்தையில ரேட் அவ்வளோவா போகல. அதனால வந்து விற்காம நீங்க கொண்டு போறீங்க, அப்படிதானே? ஆமா, அப்படிதான். சரி, ரைட்டு. இது எத்தனை பல்லு போட்ட கடா? பல் போடல. பல் போடாத இளங்கடா. எவ்வளவு கறி இருக்கும்? கறி 18 கிலோ. 18 கிலோ இருக்கும். ஒன்று 18 கிலோ இருக்கும். ஒன்று 18 கிலோ இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது கேட்டா நீங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. உங்க நம்பர் சொல்லுங்க. 97 50 17 01 14. ஓகே. ஊரு? குலசேகரமங்கலம். ஓகே, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டங்கள்லாம் குறைஞ்சிட்டு வருது. அந்த பிஸியெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:50 ஆச்சு. அதாவது சந்தை வந்து 11 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்மளும் வந்து யாராவது ஆடு வாங்கிட்டு வர்றவங்கள்ட்ட என்ன விலைக்கு வாங்குனீங்க, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்கலாம். சுத்த கருப்பா? ஆமாம், கருப்பு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணே? எங்களுக்கு சொரண்டை. சொரண்டையிலேருந்து வரீங்க. எப்போ இந்த கடா வந்து எவ்வளோ சொன்னாங்க சந்தையில்? நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிங்க? நம்ம வியாபாரி தான். வியாபாரி? ஆமாம். நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, அப்படி தானே? இல்லை, விற்கிறதுக்கு கொண்டு வந்தீங்க. ஆமாம். எவ்வளோக்கு விற்கலான்னு வந்தீங்க? ஒரு 17,500. 17,500க்கு கொடுக்கலான்னு வந்தீங்க. விலை போகலை. எத்தனை பல்லு போட்டது? பல் போடாத இளங்கடா, சுத்த கருப்பு. ஆமாம். கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஆகும். சரி, ஓகே. சரிண்ணே. அண்ணே, நீங்கள் வந்து கடா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. எதனால விற்கல இந்த கடா? இது வந்து ஆடி மாதம் முடிஞ்சிடுது. அதனால கருத்த கடாய் விற்கல. நம்ம அடுத்த மாதம் கடாய் விற்கும். கருப்பு விற்கும். ஆமாம். அப்போ எப்படி விற்கும்னு சொல்றீங்க? கோயில் ஃபங்க்ஷன் வருமா? கோயில் ஃபங்க்ஷன் வரும். ஒரு சில ஞாபகம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்போ அதனால கடாய் விற்கும். கடை அந்த மாதம் விற்கும். ஆமாம். அப்போ இந்த மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஐயா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் ஆத்துவேலிலேருந்து வரோம். வாசன் பக்கம். அப்படியா? சரி, இது வந்து கடா தானே? கடா தான். கடா எத்தனை பல்லு போட்ட கடா? 2 பல்லு போட்ட கடா. 2 பல்லு போட்ட கடா. கறி மதிப்பு எவ்வளோ இருக்கும்? ஒரு 17 கிலோ இருக்கும். 17 கிலோ இருக்கும். சரி, எதுக்காக வண்டி பிடிச்சிட்டு போறீங்க? ஆட்டுக்காக வண்டி. சரி, ஓகே. இந்த கிடா வந்து எவ்வளோ சொன்னாங்க? நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிங்க? 16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா. 13,500 வாங்கியிருக்கோம். பரவாயில்ல. அதாவது 16 ரூபா சொன்ன கடாவை 13,500க்கு அண்ணன் முடிச்சிருக்காரு. கடா நல்ல தரமான கடா, சுறுசுறுப்பாக இருக்குது, நல்ல உயரமாக இருக்குது. கடாயும் பார்க்குறதுக்கு நல்ல தெளிவாக இருக்குது. ஓகே, நன்றி. சந்தைக்கு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது சந்தையினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி சந்தை நடக்குது. சந்தை வந்து உங்களுக்கு அங்கே உள்ளே போகணும். இங்கே வந்து உங்களுக்கு கோழி சந்தை, இந்த ரோட்டில் கோழி சந்தை, அதே ரோடு தான். சந்தைக்கு உள்ள என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வான்கோழி இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல பெரிய கோழி இருக்குது. அதுக்கப்புறம் வாத்து கோழி இருக்குது. அதுக்கப்புறம் வாத்து இருக்குது. வாத்து ஜோடி எவ்வளோ தம்பி? ஜோடி 550. அதுக்கப்புறம் கிண்ணிக்கோழி, இந்த இது வான்கோழி எவ்வளோ? 900 ரூபா ஜோடி. சரி, வான்கோழி 900 ரூபா ஜோடி சொல்கிறாரு. அப்புறம் இந்த கோழி எவ்வளோ வருது? பெரிய கோழி ஜோடி 1000 ரூபா. அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலரில் வாத்து, குட்டி வாத்து வச்சுருக்கியா? அது என்ன வாத்து? கூசு வாத்து. ஜோடி 350 ரூபா. அதுக்கப்புறம் இந்த குஞ்சியெல்லாம் போண்டா குஞ்சு ஜோடி 250 ரூபா. நல்ல லாபம் தான். இதில் வந்து கிண்ணி கோழிலாம் இருக்கா? கிண்ணி கோழிலாம் எவ்வளோ வருது? ஜோடி 350 ரூபாய்க்கு கிண்ணி கோழி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன கோழி குஞ்சு என்ன ரகம்? சோனாலி. சோனாலி என்ன சொன்ன? ஆமாம், ஜோடி 350. வருஷத்துக்கு 250 முட்டை இடும் சோனாலி கோழி குஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துக்கிடுங்க. அப்படியா?
ஐயா உங்களுக்கு சொந்த ஊர் எது? வேட்டரம்பட்டி. என்ன கடை போட்டிருக்கீங்க? கருவாட்டு கடை போட்டிருக்கேன். கருவாட்டு கடை. வாரம் வாரம் வருவீங்களா? ஆமாம், வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துடுவோம். எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க? நான் இந்த ஒரே சந்தை தான், 9 கிராமத்துக்கு போவேன். ஒரே சந்தை லைனுக்கு போவீங்க. நீங்கள் வந்து என்னென்ன கருவாடெல்லாம் வச்சுருக்கீங்க? கருவாடு நெத்திலி இருக்குது, சூடை இருக்குது, துண்டு. இது வந்து நெத்திலியா? ஆமாம், நெத்திலி, சூடை, துண்டு. அதுக்கப்புறம் இது முரலா? முரக்கருவாடு. முரக்கருவாடு. இது அது முரக்கருவாடு. இது முரக்கருவாடு. இது சூடை. சரி, ஓகே. நெத்திலி. இந்த இலையில பொரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இது என்னது? மஞ்சப்பாறை. ஆமாம். அதாவது மஞ்சப்பாறையை வந்து கட் பண்ணி அவர் வந்து இலையில பார்சல் பண்ணி வச்சிருக்காரு. மஞ்சப்பாறை உங்களுக்கு அரை கிலோ எவ்வளோ வருது? அரை கிலோ 250 ரூபான்னு விற்கணும். 250 ரூபா. கருவாட்டுக்கு வந்து விலை அதிகம். பாருங்க, கருவாடு இங்கே வச்சிருக்காரு. அதாவது சந்தையினுடைய வாசல் இதுதான். அதனுடைய வாசல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவாட்டு கடை 1, அந்த பக்கம் 1, 2, 3 கடை இருக்கு. அதுக்கப்புறம் ஏத்தால 1, 3, 4 கடைகள் இருக்கு. இந்த கருவாட்டு கடைகளை தாண்டி தான் நம்ம சந்தைக்கு உள்ளே போகணும். ஆடு கோழிக்கு போகணும். ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. பாம்பு கோவில் சந்தைக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். நான் இப்போ வந்து இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். மெயின் ரோட்டில் அங்கே பஸ்ஸு நிப்பாட்டிடுச்சு. அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தேன். நடந்து இந்த சந்தைக்கு உள்ளே வந்ததுக்கப்புறமா ரொம்ப தூரம். சந்தை வந்து பெரிய சந்தை, உள்ள நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அதனால் நிறைய வியாபாரங்கள் நடக்கும் இங்கே. நண்பர்களே, இதுதான் வந்து பாம்பு கோயில் பஸ் ஸ்டாப்பு இறங்கக்கூடிய இடம். நான் வந்து இங்கே இறங்கி தான் இந்த பக்கமாக பாம்பு கோயில் சந்தைக்கு போனேன். அதாவது இந்த வழியாக போனால் நேராக புளியங்குடிக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வழியாக போனாலும் புளியங்குடிக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த சைடாக போனோம்னா நேராக போனால் சுரண்டை வரும். இப்போ நம்ம வந்து புளியங்குடிக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சங்கரங்கோயில் போய் அதுக்கப்புறம் திருநெல்வேலி பஸ்ஸை பிடிக்கணும். புளியங்குடியிலேருந்து டேரெக்டாக பஸ்ஸு இருக்கும். பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கடா டீ ஆத்துறன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம கதை. இங்கே பாருங்கள், ஒரு டீ கடை கூட இல்லை. அதாவது நான் மட்டும்தான் இருக்கேன் இந்த ஏரியாவில், வேறு யாருமே இல்லை. இது வந்து விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த விளக்குங்கும்போது அப்போ எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனால் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ வந்து நமக்கு புளியங்குடியிலேருந்து வரக்கூடிய பஸ்ஸில் இங்கே நிப்பாட்டி இப்போ ஏறி நம்ம சங்கரங்கோயில் போகணும். பார்ப்போம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கேன். பார்க்கலாம்.